சிபியை பொறுத்தளவுக்கு என்னன்னா, முதல் படத்திலேயே யூத் கண்டென்ட் ஒன்று கொடுத்துட்டாரு. கொஞ்சம் டெப்த்தான ஒரு சீரியஸ் ஃபிலிமாவும் ஒரு 20 மினிட்ஸ் ஃபிலிம் வச்சுட்டாரு. அதனால இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு கதை வந்து கண்டிப்பாக அவர் வந்து உருவாக்குவார். இது வந்து எல்லா மட்டத்திலையும் உள்ள போயிட்டு வந்தவர் தான் வாழ்ந்து அதை வந்து இப்போ இந்த உயரத்துக்கு வந்திருக்கவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அதனால இந்த கதையை வந்து எல்லா கட்டத்திலையும் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் சிபி அவர் வந்து எழுதியிருப்பார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். 172 ஜெயிலர் வருது, இப்போ வந்து இந்த 73. அதுக்கு அடுத்து வந்து ஒரு படம் இருக்குது, அது வந்து கார்த்திக் சுப்ராஜே ஒரு கதை சொல்லி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் 75 வந்து நெல்சன் வந்து படம் பண்ணுறாரு. நெல்சன் வந்து என்ன படம் பண்ணுறாருன்னா, அவர் ரஜினியும் கமலும் சேர்த்து ஒரு புது கதை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஒரு படம் ரஜினி அவர்கள்ட்ட ஒரு கதை கேட்டு அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரஜினி அவர்கள் இந்த காலத்து ரஜினி, அதாவது ரிட்டைர்மெண்ட்டுங்கிறதே வந்து கலைஞர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரிய உதாரணம். இந்திய சினிமா மட்டும் இல்லை, ஹாலிவுட் படங்களில் கூட இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இந்த வயசுலையும் இருந்தது வந்து எந்த ஹீரோவும் கிடையாது.